அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் 6.26 -4 2 -3 என்ற புள்ளி வெளிச்செல்வதும் -2 -x -2/4 y + 3 by -2 2z - 6/3 என்ற கோட்டிற்கு இணையானதுமான கோட்டின் துணியலகு வடிவ வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த கோட்டிற்கும் துணை அலகு சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை கண்டு. துணை அலகு சமன்பாடுக்கு ஃபார்முலா என்னது? துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடு. துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடுக்கு ஃபார்முலா என்னது? r vector equal to a vector plus t b vector. t belongs to r. Then next second one Cartesian சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடு x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. இது இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ a வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். a வெக்டார் என்னம்மா சொல்கிறான்? a வெக்டார் சொல்லுவோமா? -4 2 -3 என்று புள்ளி வெளிச்செல்வதும். அப்போ a வெக்டார் என்னது? a வெக்டார் ஈக்குவல் டு -4 i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் -3 k வெக்டார். பாருங்கள், -4 2 -3. அப்போனா a வெக்டார் என்ன கண்டுபிடிக்கும்? அதிலேருந்து எடுத்துக்கு -4 i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் -3 k வெக்டார். b வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். b வெக்டார் கண்டுபிடிக்கணுமா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? இந்த கோட்டிற்கும் இணையானது. ஓகேவா? ஸோ அது என்ன கொடுத்துருக்கோன்னா, -x -2 divided by 4 -x -2 divided by 4 y plus 3 by -2. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 2z minus 6/3. என்ற புள்ளி வெளிச்செல்வதும் என்ற கோட்டிற்கும் இணையானதுமான. ஓகேவா? இந்த சமன்பாட்டை நம்ம என்ன செய்யணும்? x minus x1 by b1 y minus y1 by b2 equal to z minus z1 by b3. இந்த ரெண்டு என்ன செய்யணும்? ஈக்குவேட் பண்ணணும். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் பாருங்கம்மா, இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி b1 b2 b3 கண்டுபிடிப்போம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு x minus x1. ஸோ minus x minus -2 பாருங்கள் divided by 4. Then y minus y1. So y minus y1 by -2. Then z minus z1. So 2 வெளியே எடுத்துருவோம். z minus 3 divided by 3. கரெக்டாக பார்ப்போம். x minus x1 x minus x1 by 4 y minus y1 by b2. பாருங்கள், x minus x1 by b1. அப்போ x minus x1 by b1 4. ஓகே. y minus y1 by b2 அந்த z minus z1. சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளி இந்த இது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். ப்ளஸ்ஸா -x -2/4 அதுக்கடுத்தால y by -2. ஸோ z. ஓகே, எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ரெண்டு சமன்பாடு இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா? x minus 2 divided by -4 y minus
y1 அதான் -3 divided by -2 z minus z1 z minus z1 z minus 3 divided by 3/2 ஸோ அப்போது b1 வந்து என்னமா கிடைக்கி b1 வந்து -4 ஈக்குவேட் பண்ணிட்டோமா இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணி பாருங்கள் b1 வந்து -4 b2 வந்து -2 b3 வந்து 3/2 ஓகேவா இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா b வெக்டார் ஈக்குவல் டு b1 பார் I cap ப்ளஸ் b1 b2 பார் வராது b bar ஈக்குவல் டு b1 I cap ப்ளஸ் b2 j cap ப்ளஸ் b3 k cap ஸோ b bar ஈக்குவல் டு b1 வந்து என்னது -4 I cap b2 வந்து என்னது -2 j cap b3 வந்து 3/2 k cap ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு b bar ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன செய்யலாம் எல்லாம் எல்சிஎம் எடுத்து பார்ப்போமா ஸோ 1/2 பாருங்கள் எல்சிஎம் எடுத்தால் -8 I cap -4 j cap ப்ளஸ் 3 k cap ஸோ தட் இஸ் b bar ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வெளியே எடுங்க -1/2 8 I cap ப்ளஸ் 4 j cap -3 k cap கரெக்டாக வருதா பாருங்கம்மா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 I cap ப்ளஸ் 4 j cap -3 k cap நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா b வெக்டார் வந்து என்னது திஸ் ஓகே இங்கே பாருங்கம்மா -4 2 -3 என்ற புள்ளி வெளிச்செல்வதும் என்ற கோட்டிற்கும் இணையானதான அப்போ சொல்லுவோம் இப்போ எழுதுமா -4 2 -3 என்ற புள்ளி வெளிச்செல்வதும் என்ற புள்ளி நான் எழுதுவேன் இந்த ப்ராப்ளத்திலிருந்து எழுதுவோம் -4 2 -3 என்ற புள்ளி வெளி செல்வதும் பாருங்க -x -2/4 y plus 3/-2 ஈக்குவல் டு 2z -6/3 என்ற கோட்டிற்கும் இணையானதுமான அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நான் கண்டுபிடிச்சிருக்கோமா b பார் பார்த்தீங்களாம்மா இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் b1 b2 b3 கண்டுபிடிச்சி b பார் ஈக்குவல் டு என்னது -1/2 8 I cap ப்ளஸ் 4 j cap ப்ளஸ் 3 k cap அப்போது இந்த புள்ளி வெளிச்செல்வதும் 8 I cap ப்ளஸ் 4 j cap -3 k cap என்ற வெக்டருக்கும் இணையானது என்ற ஓகேவாம்மா இதில் வந்து என்ற கோடு ஆனால் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு வெக்டர் ஃபார்ம் இருக்கு இல்லையா இது வந்து வெக்டர் என்ற வெக்டருக்கு இணையான கார்ட்டீசியன் சமன்பாடு என்னது நம்ம ப்ராப்ளம்ஸ் வைக்கணுமா கார்ட்டீசியன் சமன்பாடு x - x1/b1 y - y1/b2 ஈக்குவல் டு z - z1/b3 அப்போது இப்போ என்ற புள்ளி வெளிச்செல்வதும் கார்ட்டீசியன் சமன்பாடு என்னது ஃபார்முலா x - x1/b1 y - y1/b2 z - z1/b3 ஓகேம்மா x - x1 என்னது x என்னது x + 4 இப்படி எழுதிக்கூடும் x - x1 என்னது -4 b1 வந்து என்னது 8 இது வந்து எப்படிமா இது b1 எடுக்கணும் இது b2
இது b3. இதை வந்து x1 y1 z1 ஓகேவாம்மா. இது வந்து புள்ளிகள். இது என்ன x minus x1 by b1 equal to y minus y1 என்னது 2, b2 வந்து என்னது 4, z minus z1 வந்து என்னது -3, b3 வந்து -3. So that is equal to x plus 4 by 8, y minus 2 by 4, z plus 3 by -3. இதுதான் என்னது கார்ட்டீசியன் சமன்பாடு. இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஒன் டைம் நமக்கு வந்து முதல்ல இங்கே பாருங்கள், +2லாம் முதல்ல வந்து ஃபார்முலா வந்து எழுதிருங்க. துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடு r bar equal to a bar plus t b bar, ரைட். கார்ட்டீசியன் சமன்பாடு x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. இந்த ரெண்டு இந்த ஃபார்முலா எழுதுனாலே மார்க் போட்டுருவான். அப்போ ஏ வந்து கொடுத்துருக்கலாமா 4 this minus 4 I vector plus 2 j vector minus 3 k vector. Then next ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் கார்ட்டீசியன் சமன்பாடு வந்து கண்டுபிடிக்கணும் மூலமாக கார்ட்டீசியன் சமன்பாடு ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து b bar equal to -1/2 8 this இது ஃபுல்லாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ல. கண்டுபிடிச்சி என்ற புள்ளி வழிச்செல்வதும் என்ற வெக்டருக்கும் இணையானதுமான கார்ட்டீசியன் சமன்பாடு இதை செகண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். திஸ் துணை அலகு வடிவ சமன்பாடு கண்டுபிடிப்போமா. துணை அலகு வடிவ சமன்பாடு, ரைட். துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடு அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு r bar equal to நான் எழுதியிருக்கலாமா a bar plus t b bar. சரி, a bar என்னது என்ன இருக்குது -4 I vector plus 2 j vector minus 3 k vector plus t into b vector என்னதுமா b vector வந்து என்ன எழுதியிருக்கலாம். b vector வந்து ஃபைனலாக -1/2 8 I cap plus 4 j cap minus 3 k cap. ஓகே பாபா. இந்த கோட்டி இதில் வந்து இந்த 1/2 வந்து வெளியில் எடுத்துருந்தோம். ஸோ இந்த இதைத்தான் நம்ம சொல்லணும் b1 b2 b3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு b வெக்டார். இதுதான் b வெக்டார் வந்து என்ன சொல்லுவோம் 8 I வெக்டார் ப்ளஸ் 4 j வெக்டார் minus 3 k வெக்டார் துணை அலகு வடிவ சமன்பாடு. செகண்ட் வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு என்னது ஆன்சர் எழுதியிருக்கோம்னா x plus 4 divided by 8 equal to y minus 2 by 4 z plus 3 by. ஓகேம்மா. நீங்கள் ஒரு நோட் எடுங்க, ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. முதல்ல இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதியிருக்கோம். துணை அலகு வடிவ சமன்பாடு, தென் கார்ட்டீசியன் சமன்பாடு, தென் ஏ வெக்டார். இதில் வந்து நம்ம ஏ வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து எப்படியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு b ஈக்குவல் டு திஸ் b1 8 I வெக்டர் ப்ளஸ் 4 j வெக்டர் மைனஸ் 3 k வெக்டர் இந்த வெக்டருக்கு இணையான கார்ட்டீசியன் சமன்பாடு. தென் இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஃபைனலாக ஆன்சரை எழுதி எடுத்திருக்கோம். துணை அலகு இது வந்து r bar equal to a bar plus t b bar. a பாரும் b பாரையும் எழுதி நம்ம கார்ட்டீசியன் சமன்பாடு நம்ம எழுதி முடிச்சிருக்கோம். ஓகேம்மா. இந்த ப்ராப்ளத்தை ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு படிங்கம்மா. ஓகேம்மா. ஒரு நோட் எடுத்து கிளியராக எழுதுங்க. ப்ராப்ளத்தை 1/2 ஒன்னா என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு எழுதுன்னு நல்லா எழுதி பாருங்கம்மா. உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.